ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. உங்களுக்கு மிகவும் பிடித்த ராசி. அபிமானிகள். அபிமானிகள். ஐயா இந்த 108 நாட்கள் கிட்டத்தட்ட இந்த 108 நாட்கள் வந்து கோச்சார ரீதியா அவங்க சுயசாரத்துல போய் நீங்க இருக்க போறாங்க. ஸோ வந்து வீரியம் பெற்று இருக்கக்கூடிய கிரகங்களை பத்தி பார்த்துட்டு வந்துட்டு மகரத்துக்கு அதிபதியான சனி. சனி அவர் சுயசாரத்துல போய் உத்திரட்டாதியில போய் உட்காந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும் ஒவ்வொருத்தராக நிற்கும் போது அதை விட அதோட பலன்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ நம்ம மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லுங்க ஐயா. மகரம் அப்படின்னாலே கர்ம வீரர்கள். காலச்சக்கரத்துக்கு 10ஆம் வீடு. அப்படிப்பட்டவர். அதனால தான் சனியை நம்ம ஜீவனகாரகன்னு சொல்கிறோம் மகரத்துக்காகவே. அப்படிப்பட்ட ஜீவனகாரகன் சனி வந்து தைரியஸ்தானத்தில் இருக்கார். 3ஆம் இடம்ங்கிறது வீரிய தைரிய பராக்கிரமஸ்தானம். அந்த இடத்துல பலம் பெறுகிறார். 3ஆம் இடத்தை பலம் பெறும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றால் மட்டும் அவர் வந்து அந்த ஆதிபத்திய பலனை தருவார். நெக்ஸ்ட் டு மீனம் யார் இருக்கான்னா கும்பம் தான் இருக்கு. ஆதிபத்தியம்னா மகரமும் எடுத்துக்கலாம்ல. கண்டிப்பாக. ஆனால் இது வந்து பகுதி வேற, அது பகுதி வேற. மகரத்துக்கு மேலே வந்து இருக்கிற பகுதி வேற. நீங்கள் ராசி மண்டலத்தில் 12 நடுவில் ஒரு கோடு கிழிங்க, கும்பம் கட்டாயிரும். ஆமாம். இந்த பக்கம் மகரம் அதனால மகரத்தின் பலனை அவர் செய்ய முடியாது. அதைத்தான் சந்திர மண்டலம் சூரிய மண்டலம் சொல்லுவாங்க. ஏன்னா கடகராசியிலிருந்து இந்த பக்கம் ஒரு அரை வளைவு ஆஃப் ரவுண்டு போட்டிங்கன்னா அது சந்திர மண்டலம். சிம்ம ராசியிலிருந்து சூரியனுடைய வீட்டிலேருந்து இப்படி ஒரு ஆஃப் ரவுண்ட் போட்டால் சூரிய மண்டலம். அப்போ ஆதிபத்திய பலனை பார்க்கும்போது கும்பத்தின் பலனை சனி தருகிறார். அப்போ 3க்கு பதிலாக 2இன் பலனை செய்கிறார் இருக்கும்போது 3ஆம் இடத்து வந்து கொஞ்சம் தடைப்படும். அதாவது இடமாற்றம் பண்ணலாம், ஊர் விட்டு ஊர் போகலாம், அல்லது இடத்த விற்கலாம், அல்லது ஃபீல்டு மாறலாம். இதெல்லாமே கொஞ்சம் மைனஸ் தடையாகும். பட் அதே நேரத்தில் 2 இயங்கும்போது என்னாகும், பணம் வரும்ல, அது நல்லாயிருக்கும். அப்போ வேலை தொழில் இருக்கிற எக்ஸிஸ்டிங் வேலையிலேயே அவர் வந்து பணத்தை அனுபவிப்பார். அதாவது நாம் வந்து எதிர்பார்க்காமையோ எதிர்பார்த்தோ எந்த ஒரு பண வரவும் இப்போ வந்து அவங்களுக்கு சேமிப்பாக பெருகக்கூடிய நாளும். அப்படி வச்சுக்கோங்க. சனியை பொறுத்த வரைக்கும். குருவை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதே மீனத்தை இயக்குறாரு. சனி வந்து மீனத்திலிருந்து கும்பத்தை இயக்குறாரு, குரு வந்து மிதுனத்திலிருந்து மீனத்தை இயக்குறாரு. அப்போ என்னென்னா 6ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் கனெக்ட் பண்ணுறாரு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு திசா புத்தி அந்தரம் நடக்குதோ இவங்களுக்கு வந்து இடமாற்றம் கண்டிப்பாக கிடைச்சிடும். அதே மாதிரி வெளிநாடு வேலையும் கிடைச்சிடும். இன்டர்னல் சேஞ்சஸ்ஸு ஆப்ஷன் இருந்தால் அதுவும் தேடி கிடைக்கணும். அக்கௌண்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க மற்றும் இந்த சிபிஐ ரெய்டு இந்த மாதிரி செக்கிங் பண்ணுற வேலைகள், இன்கம் டேக்ஸு, சேல் டேக்ஸு, ஸோ இது மாதிரி அமைப்புகளெல்லாம், ஏன்னா இப்போ இயர் எண்டிங் வருதில்ல, இது மாதிரி அமைப்புகளுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து புதுசாக வந்து சார்ஜ் எடுத்து செய்வாங்க. அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ 6ஆம் இடத்துக்கு ஒரு மாற்றம்னு எடுத்துக்கணும். 6ஆம் இடம் தான் வேலை, சர்வீஸு. அந்த சர்வீஸில் ஒரு சேஞ்சு. சில பேருக்கு அது ரகசிய செயல் திட்டமாட்டம் கூட இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்லாம் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, அது ரகசியமாக செய்ய சொல்லி கொடுப்பாங்க மப்டியில். ஸோ இது மாதிரி 6-3 கனெக்டிவிட்டி இந்த மாதிரி வேலை செய்யும். பத்திரிகை செய்திகள், பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கவங்க, இதுலேயும் வந்து நிறைய மாற்றங்கள் உண்டாகும். இந்த பத்திரப்பதிவு துறைகள் இதுலேயும் வந்து நல்ல மாற்றம் உண்டாகும். ஸோ மகரத்திற்கு நான் சொல்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல மாற்றம்னு எடுத்துக்கணும். தொழில் பண்ணுறவங்க, குரு திசா புத்தி அந்தரம் பண்ணுறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபீல்டு மாறும் அல்லது கமிஷனோ மார்க்கெட்டிங்கோ மாற்றிக்குவாங்க. இப்போ வந்து உற்பத்தி அப்படிங்கிறதுக்கு இந்த 3ஆம் இடம் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி விட்டுரும். 4ஆம் இடம் தான் உற்பத்தி. 3ஆம் இடம் வேலை செய்யும்போது உற்பத்தியை தடுக்கும். நாம் ரெகுலராக குரு திசை நடக்குது, நமக்கு நல்லா இருக்குன்னு ப்ரொடக்ஷனை அதிகம் பண்ணுன்னு சொல்லி நமக்கு சேல்ஸ் ஆயிரும்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருப்போம். கடைசியில் இந்த 108 நாளில் பார்த்திங்கன்னா டிமாண்டு குறைஞ்சிரும். அப்போ என்ன பண்ணணும், டெஸ்டிங்கு, புதுசாக கேன்வாஸிங்கு, ப்ராஜெக்டு, புது ப்ராஜெக்டு, குவாலிட்டி கண்ட்ரோலு, இப்படி போயிடணும், டைவெர்ட் ஆகிக்கணும். இவங்க வந்து ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்க இதை யோசிக்கணும்.
அடுத்தபடியாக உங்களுக்கு ராகு எடுத்துக்கணும். ராகு வந்து 2ல் இருந்தாலும் தனராகுன்னு பேர். ராகுனாலே பிரம்மாண்டம். ஸோ மொத்த பணம், பெரிய பணம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவர் மகரத்தையும் சேர்த்து செய்கிறதுனால அந்த மகரத்தினுடைய அமைப்புங்கிறது லக்னம்ங்கிறது 2ஆம் வீட்டுக்கு, அது 12ஆம் வீடு அப்படின்றதுனால அது வந்து பெருசாக பாதிக்காது. ஆனால் அந்த பணம் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாக தான் உதவும். அதாவது ஓகேங்க, இப்போ கொடுத்த பணம் வர்றதுக்கு தாமதமாக வரும். நான் சொல்கிறது வந்து இப்போ பிஸ்னஸ் பண்ணியாச்சு, பணம் வந்து சேரலை, ஆனால் அக்கௌண்ட்டில் இருக்குது, அப்படி பேப்பரில் இருக்குது, ஆனால் நான் வந்து செலவழிக்க முடியாது அந்த மாதிரி. ஆனால் அது வந்து லாபம்தான். தனராகுன்னே அவங்க எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் ராகு திசா புத்தி நடக்குதோ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஆனால் அதே நேரத்தில் பேச்சுனால பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை. ஏன்னா மகரத்துக்கு இப்போ 2ல் ராகு 8ல் கேது. ஸோ அதில் இந்த 108 நாட்களில் அகம் சார்ந்த ராகு தீமை செய்யுதுன்னு புரிஞ்சு. குரு வந்து புனர்பூசத்துலேயே இருக்காரு. ஸோ இவங்களுக்கு எந்த வித பலன்கள் தராதுங்க? இப்போ குருவனுடைய வேலைப்பாடு அப்படின்னாலே ஒரு கௌரவமான வேலைன்னு அர்த்தம். 6ஆம் வீட்டில் வந்து அவருடைய நட்சத்திரம் இருக்குது, புனர்பூசம். அதில் தான் இருக்கிறாருன்னா கௌரவமான வேலை, வெளிநாட்டு வேலை, சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி பரிசோதிக்கிற வேலை, ஆஃபீஸர் மாதிரி, இது மாதிரியெல்லாம் வேலைகள்லாம் வேலைக்கு வந்து நல்லா இருக்குது. பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு. ஆமாம், இன்டர்னல் சேஞ்சஸ் ப்ரமோஷனோடு கிடைக்கும், மாற்றங்கள் கிடைக்கும். அதே மாதிரி வெளியூர் மாற்றமாகவே இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாற்றமாகவே இருக்கும். யாருக்கெல்லாம் 3ஆம் இடம் வேலை செய்யுதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஃபீல்டு மாற்றம், இதெல்லாம் நடக்க வச்சு. அதான் குரு புத்தி, குரு திசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இது செய்யும். இப்போ அதே வந்து சனி நடக்குது அப்படின்றவங்களுக்கு வந்து இடம் மாறாது. நாம் நினைப்போம் 3ல் சனி இருக்காரு, இடம் மாற்றிடுன்னு நினைப்போம். ஆனால் இடம் மாற முடியாது. அதுக்கு பதிலாக அவங்களுக்கு இருக்கிற இடத்துலையே வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் வந்து எனக்கு இந்த கம்பெனி பிடிக்கல, என்னை வந்து அப்போ ப்ரமோஷன் தர மாட்டேங்கிறாங்க, பணம் இன்க்ரிமெண்ட் தர மாட்டேங்கிறாங்க, ஏதாவது மாறிட்டால் பரவாயில்லன்னு இவங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆஃபர் கிடைக்காது. திடீர்னு என்ன பண்ணாங்க, இவங்க வேலை செய்கிற கம்பெனிலே இந்த ப்ரமோஷன் கொடுத்துருவாங்க. அது நல்லா தான் இருக்கும். சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு பாசிட்டிவ். சிறப்புங்க. இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 2, 6, 10ல் தான் ராகுவே இவங்களுக்கு உத்தியோகத்தையும் தொழிலையும் கொடுக்குறாங்க. மகரத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவும் குருவும் தான் தொழிலை கொடுக்குறவங்க, பணத்தை கொடுக்குறவங்க, பதவியை கொடுக்குறவங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வந்து 2, 6, 2 கிரகம் உட்காந்துருச்சுல்ல, அதனால் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். அதில் ஏன் வந்து நம்ம இதை இந்த டாப்பிக்கில் வித்தியாசமாக சொல்கிறோம்னா, 3ஆம் இடமான மீனத்தை வந்து குரு இயக்குறாருன்றது ஒரு பாயிண்ட்டு. அதில் கண்டிப்பாக மாற்றத்தை கொடுக்குறாருன்னு. தொழிலே பண்ணுறவங்களா இருந்தால் கூட ஃபீல்டு மாற்றிடுவாங்க, அட்லீஸ்ட் ப்ராடக்டையாவது மாற்றுவாங்க கண்டிப்பாக. அதே வேலை செய்கிறவங்க மற்ற இதில் வந்து இப்போ ராகு திசா புத்தி நடக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். பட் சனி இதில் மட்டும் மாற்றத்துக்கு இடம் இல்லை. ஆனால் இருக்கிற வேலையில் ப்ரொமோஷன். இந்த 3ஆம் இடத்துல குரு சொன்னீங்க, அதனால என்னன்னா இவங்களோட கூட உடன்பிறப்புகள் கருத்து வேறுபாடுலாம் இருந்துச்சு, கடந்த காலத்தில் ஒரு மனஸ்தாபம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் ரெடி ஆயிருமா? அட்டாச் ஆகிடுவாங்க. பிரிந்தவர்கள் வந்து சேரக்கூடிய காலம். என்ன இருந்தாலும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம், வாடா சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க. ஆமாம், என்றைக்குமே மகரத்துக்கு பாருங்க, அந்த 3ஆம் இடம் என்பது காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம். அதனால் வந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே பல தடவை பேசியிருக்கோம், செவ்வாயினுடைய நட்சத்திரம் மகரத்தில் இருக்குது. அது வந்து பாதகாதிபதியாக வருது மகரத்துக்கு. அதனால் இளைய சகோதரன் சகோதரி கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு. பட் இங்கே 3ஆம் இடம் வந்து இந்த டைமில் குரு வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்து விட்ருவார். ஏன்னா அவருடைய சொந்த பலத்தை நிரூபிப்பார். சரி, இவ்வளவு நாள் நடந்தது, இனி வந்து பகிர்ந்து கொள்வோம், உறவை புதுப்பித்து கொள்ளலாம் அப்படின்ற அந்த எண்ணம் வந்து அந்த உடன் பிறந்தவர்களுக்கு வந்துடும். சிறப்புங்க ஐயா. அதே மாதிரி இந்த சொத்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா போய்கிட்டு இருக்கு. பத்திரம் எங்க இருக்குன்னு தெரியல, விற்க முடியல. 2வது என்ன, பத்திரம் கிடைக்குமா? அதுவே பெரிய விஷயம். நிறைய பேர் அதுதான் 6, 3. சூப்பர். 6ங்கிறது பங்காளி, 3ங்கிறது பத்திரம்.
ஏன்னா நிறைய பேர் போடுறது என்னன்னா அந்த பத்திரம் மிஸ்ஸிங், பத்திரம் டாக்குமெண்ட் சம்பந்தமா தான் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டாக்குமெண்ட் வில்லங்கம் இது எல்லாமே கிளியருக்கு வந்து சொத்து ரீதியாக பிரச்சனைகள் சொல்யூஷன் ஆகும். இப்போ அந்த சொத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனையே அடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சூப்பர் சூப்பர். இந்த 108 நாள், இந்த 108 நாட்கள் இவங்களுக்கு தான். அதே மாதிரி நோய் ப்ராப்ளத்தில் அனுபவிச்சவங்களுக்கு அந்த நோய்க்கு தீர்வு கிடைச்சிடும். 108. சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. அற்புதங்க ஐயா. ஐயா இது மகர ராசிக்கு அதாவது பிரம்மாண்டமான விஷயங்கள், நற்பலங்கள், அதாவது அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கிரகம் இது. அற்புதமா இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா? இந்த 21லேருந்து மேல கிடையாது, ஜூன் 20 வரைக்குமே டைம் இருக்கு. சூப்பர். பல்கா ஒரு அமௌண்ட்டும் வரப்போகுது. அது ராகு திசா புத்தி அந்தரம் நடந்ததுன்னா கண்டிப்பா எழுதி வச்சுக்கலாம், வந்தே தீரும். ராகு வரும்போது ராகு திசா புத்தி அந்தரம் அவங்க ஜாதகத்தில் நடக்கணும். யாருக்கெல்லாம் ராகு வந்து கெட்டு போயிருக்கு எப்படின்னா, இப்போ 1ல் இருக்கு, 5ல் இருக்கு, 9ல் இருக்கு, அல்லது 8, 12ல் இருக்கு, இவங்களுக்கு தான் மீடியம். அப்போ கூட மீடியம் தான், ஒன்றும் ரொம்ப மோசம் பண்ணாது. பட் இப்படி ராகு இருந்து தன்னுடைய நட்சத்திரத்திலே இருந்து செயல்படுத்தி திசையும் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் ஜாக்பாட்டு தான். வேற லெவலுங்கய்யா. அதே மாதிரி அது துரதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய கிரகம் இது. இப்போ இந்த அதிர்ஷ்டத்துக்கு இவங்க என்ன பண்ணணும்னா, இந்த 2 நட்சத்திரங்களை இயக்கணும், 2 கிரகங்களை இயக்கணும். ராகுவுக்கு வந்து திருவாதிரை சுவாதி சதயம், குருவுக்கு வந்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி. இந்த 6 நட்சத்திரங்களை இவங்க அந்த நேரத்தில் தொழிலில் ஆஜராகணும். அப்போ போய் சினிமா பார்க்க போடுறது, அது சொந்த காரியங்களெல்லாம் அப்போ வச்சுக்கூடாது. மெயினாக வந்து வேலை செய்கிற நட்சத்திரத்தில் வேலை செஞ்சால் அந்த இன்கம் சோர்ஸ் நல்லா வந்துடும். அப்போ இந்த நட்சத்திரங்களுக்குரிய தெய்வங்கள் யார் அப்படின்னா, ராகுவுக்கு பத்ரகாளி, குருவுக்கு தட்சிணாமூர்த்தி, திருச்செந்தூர் முருகன், குபேரன். இந்த மாதிரி இப்போ திருவாதிரைன்னா நம்ம பிரதோஷ வழிபாடு சிவன் பண்ணுறோம் இல்லையா, அதை எடுத்துக்கலாம். சுவாதியில் நரசிம்மரை கும்பிடலாம், அல்லது நம்ம வந்து லட்சுமியை வழிபடலாம். சுவாதியில் பிறந்தவங்க தான் மகாலட்சுமி. அதே மாதிரி சதயத்துக்கு வந்து வருணனை கும்பிடலாம், யமனை கும்பிடலாம், யம தர்மராஜாவை கும்பிடலாம். இதெல்லாம் வந்து அதிர்ஷ்ட குறியீடுகள். இப்போ நீங்கள் கேட்ட துரதிர்ஷ்டத்துக்கு வந்தோம்னா, நம்ம பிரச்சனை யாருன்னா கேதுவும் சுக்கிரனும் தான். நம்ம ஜென்ரலாக ஜோதிடத்தில் என்ன நினச்சிட்ருப்போம், 10ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் அந்த சுக்கிரன் தான் சர்க்கியூட்டில் வந்து நெகட்டிவாக இருக்குது. 4ஆம் இடத்துல கேது சுக்கிரன், 8ஆம் இடத்துல கேது சுக்கிரன், 12ஆம் இடத்துல கேது சுக்கிரன். ஸோ இந்த அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் பூராடம் கண்டிப்பாக இவங்க அவாய்டு பண்ண வேண்டிய நட்சத்திரம். அந்த நாட்களில் வந்து அகம் சார்ந்த விஷயங்கள்லையும் இறங்கக்கூடாது. வீட்டு விசேஷம், பூஜை, ட்ரிப்பு போகிறது, இதெல்லாம் அவாய்டு பண்ணிக்கணும். புறம் சார்ந்தும் முடிவு எடுக்கக்கூடாது, தொழில் சார்ந்தும் பெரிய விஷயங்கள் அந்த இடத்துல. ஆமாம். இவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடோ ஸ்ரீரங்கமோ அவாய்டு பண்ணிக்கணும். அதாவது சுக்கரனுடைய சேத்திரங்கள் அவாய்டு பண்ணிக்கணும். சுக்கரனுடைய குறியீடுகளோ அல்லது அதனுடைய இது மரங்கள் இருக்கு இல்லையா, இப்போ பரணிக்குன்னா நெல்லி மரம் சொன்னோம், பலா மரம் சொன்னோம். ஸ்வீட்டு ஜென்ரலாக எடுத்துகிட்டா சுக்கரனாலே ஸ்வீட்டு. அதே மாதிரி சொகுசாக வீட்டு கட்டுறது, சொகுசாக வாகனம் வாங்கிறது, அப்டேட்டடாக இருக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் சுக்கரனாலே கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். ஏன்னா 4, 8, 12ல் சுக்கரன் இருக்கிறனால அதிகமான படோடாபம் ஆடம்பரத்தால் நமக்கு பாதிப்பு தான் வருதுங்கிறத மகர அன்பர்கள் புரிஞ்சுக்கணும். சரி, அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் அடுத்த ராசி பார்க்கலாம். நன்றி.